Hi friends, welcome to Joe Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போற ஐட்டம் பால் கொழுக்கட்டை. இதற்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 1 கப் இட்லி அரிசி 5 to 6 மணி நேரம் ஊற வச்சது. 2 கப் பொடிச்ச வெல்லம். 1/2 கப் துருவிய தேங்காய். 1/2 கப் தேங்காய் பால். 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் நெய். இப்போ ஊற வச்சிருக்க அரிசியை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். தோசை மாவு பதத்துக்கு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது கொதிச்சதுக்கப்புறம் பொடிச்சு வச்சுருக்க வெல்லத்தை அதில் போடணும். இந்த வெல்லம் அதில் கரையிற அளவுக்கு அடுப்பில் வச்சுருந்தா போதும். வெல்லத்தில் சில சமயம் கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்காக தான் நம்ம இப்படி வெல்லத்தை நல்லா கரைச்சி வடிகட்டுறோம். 2 கப் வெல்லத்துக்கு 1/4 கப் தண்ணி வச்சா போதும். இங்கே பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே விட்டால் அதில் இருக்க கொஞ்சம் தூசியெல்லாம் இருந்துச்சு, மண் இருந்ததுன்னா அடியில் போய் செட்டில் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு வடிகட்டியில் வடிகட்டி அதை தனியாக ஒரு பவுலில் போட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு பேனை சூடு பண்ணணும். அதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுருந்தா போதும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த மாவை அதில் ஊற்றி நல்லா வணக்கணும். தண்ணி சுண்டுற அளவுக்கு இதை வணக்கினா போதும். கைவிடாமல் நல்லா கிளறணும். கிளற உடனே அது சுருண்டு தண்ணி எல்லாம் சுண்டிரும். அங்கே பாருங்கள், நல்லா சுருண்டு வருது. அந்த வெள்ளையாக இருக்க மாவு கொஞ்சம் கலர் மாறின உடனேயே நம்ம நிறுத்திடலாம். இட்லி அரிசியில் யூஸ் பண்ணுறதுனால இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், சுருண்டு ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி வந்துருச்சு. இது நான்ஸ்டிக்லையே தான் வணக்கணும்னு சொல்லிட்டு இல்லை, வேறு எந்த பாத்திரத்தில் வணக்கினாலும் வணக்க முடியும். கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணணும், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், அழகாக உருண்டு வருது. அதுக்கப்புறம் இதை வேறு ஒரு குண்டால எடுத்து போட்டுக்கணும். லைட்டாக அதை ஆற விட்டுட்டு கை பொறுக்கிற சூடில் இருக்கிறப்ப லேசாக அமுத்தி ஒரு உருண்டை பிடிச்சி வைக்கணும். அங்கே பாருங்கள், லேசாக தான் அமுத்தி நான் பண்ணுறேன், நான் ரொம்ப ஒன்றும் அமுத்தலை. இப்போ கொழுக்கட்டைக்கு தேவைப்படுற மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்ட போகிறோம். ஒரு தட்டு எடுத்து வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி அந்த தட்டில் போட்டு வச்சுக்கணும். உருண்டையாகவே தான் உருட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. லேசாக நீட்ட ஷேப்பில் கூட அதை தட்டி உருட்டிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வைக்கணும். 1 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 1 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் உருட்டி வச்சுருக்க அந்த உருண்டைகளை போடணும். எப்போதும் தண்ணி கொதித்ததுக்கப்புறம் தான் இந்த அரிசி மாவு உருண்டைகளை போடணும். தண்ணி கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி போட்டோம்னா அது கரைஞ்சிரும். நல்லா கஞ்சி விடுற வரைக்கும் இது நல்லா வேகணும். ஒரு 30 to 35 நிமிஷம் வரைக்கும் வேகணும். அது வெந்துட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம தேங்காவை நெய்யில் வறுத்து வச்சிடலாம். ஒரு பேனை சூடு பண்ணி அதில் நெய் ஊற்றி துருவிய தேங்காவை அதில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை நல்லா பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடணும். இப்போ பாருங்கள், அந்த கொழுக்கட்டை நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. தண்ணியில் கஞ்சி விட்டுருக்கு, நல்லா கஞ்சி விட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குழன்னு ஒரு பதத்தில் இருக்கும். அந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் வெல்லத்தை போடணும். இந்த வடிகட்டி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை அதில் ஊற்றுங்க. இப்போ பாருங்கள், அது கலக்குனதுக்கப்புறம் ஒரு அழகான ஒரு கலர் வரும். இதுதான் இந்த கொழுக்கட்டையோட கலர். இதை நல்லா கலக்கி விட்டுட்டு மறுபடியும் இதை கொஞ்சம் வேக வைக்கணும். அது எதுக்காகன்னா அந்த வெல்லம் கரைஞ்சி கொஞ்சம் பாகு பதத்துக்கு வரணும். மறுபடியும் அந்த குழன்னு ஆயிரும். இதில் ஏலக்காய் பொடி, வறுத்து வச்ச தேங்காய் ரெண்டையும் போட்டு மறுபடியும் ஒருக்கா நல்லா கலக்கி மூடி வச்சு வேக வைக்கணும். இது கொஞ்சம் பொறுமையாக தாங்க செய்யணும். 10 to 15 நிமிஷம் வரைக்கும் மறுபடியும் வேக வைக்கணும். அந்த வெல்லம் நல்லா உருகி
தண்ணி சுண்டி வர வரைக்கும் இதை நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள் எல்லாம் கரைச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு மூடி எடுத்து மூடி வச்சிடணும். இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி சுண்டி மறுபடியும் அந்த குழ குழன்னு பதத்துக்கு வந்துருச்சு. அது வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பாலை ஊற்றுறோம். தேங்காய் பால் நல்லா கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் அது டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி வேணும்னா நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள் கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் அளவு தான் நம்ம தண்ணி ஊற்றுறோம். அவ்வளோதான். அதை கலக்கிட்டிங்கன்னா நமக்கு தேவையான பால் கொழுக்கட்டை தயார். இந்த பால் கொழுக்கட்டையை எப்போதும் விநாயகர் சதுர்த்திக்கு தான் நம்ம ஸ்பெஷலாக செய்வோம். இதை எப்போ வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கனால குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு அந்த ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல். மீண்டும் ஒரு ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.